ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்முடைய சேனல்ல பார்க்கக்கூடிய இந்த ஒரு பதிவானது ரொம்பவே உங்களுக்கு சுவாரஸ்யமான ஒரு பதிவாக இருக்குங்க. பல நூறு ஆண்டுகள் போராட்டத்திற்கு பிறகு அயோத்தியில ரொம்ப பிரம்மாண்டமான முறையில் ராமர் கோவிலானது திறக்கப்பட்டது. இந்த ராமர் கோவிலானது திறப்பிற்கு முன்னாடி எவ்வளவு பிரச்சனைகள், கலவரங்கள், சண்டை, சச்சரவுகள் எல்லாம் நடந்தது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க. மிகப்பெரிய போராட்டத்திற்கு பிறகு ஒரு அற்புதமான நிகழ்வானது கடந்த 22ஆம் தேதியானது நடைபெற்றது. கடந்த 22ஆம் தேதி மதியம் 12:20 அளவில் பாலராமருடைய சிலையானது பிரதிஷ்டை செய்து பிரதமர் மோடி அவர்களுடைய கைகளால் இந்த சிலையானது திறந்து வைக்கப்பட்டதுங்க. இந்த ஆலயமே ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம். 3 அடுக்குகளை கொண்டு ஒவ்வொரு அடுக்குமே 20 அடி உயரத்தில் காணப்படக்கூடியது. சுமார் 392 தூண்களும் 44 கதவுகளையும் கொண்டு பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த அற்புதமான ராமர் ஆலயத்தில் ஒரு நாள், அதாவது ராமருடைய சிலை பிரதிஷ்டை செய்த அந்த நாளே மொத்தம் 5 லட்சம் பக்தர்கள் தரிசனம் செய்திருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, அன்று முதல் தொடர்ந்து பக்தர்கள் ராமரை தரிசனம் செய்வதற்கு அனுமதிக்கப்படுறாங்க. பக்தர்கள் அனைவருமே காலை 6 மணிலிருந்து இரவு 10 மணி வரைக்குமே அனுமதிக்கப்படுறாங்களாம். இந்த ஒரு நிலையில அயோத்தியில மிகப்பெரிய ஒரு நிகழ்வான சம்பவமும் நிகழ்ந்திருக்குங்க. அப்படி என்ன ஒரு அதிசயமான நிகழ்வானது அங்கே நடந்தது அப்படின்றத பற்றி தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அயோத்தியில் அமைந்திருக்கக்கூடிய ராமர் ஆலயமானது பல போராட்டங்களுக்கு பிறகு ரொம்பவே அற்புதமான முறையில் திறந்திருக்காங்க. இந்த நிலையில் பொதுமக்கள் அனைவருமே ராமரை தரிசனம் செய்வதற்காக அனுமதிச்சுட்டு வராங்க. அந்த ஒரு தருணத்தில் அனுமன் ஏற்படுத்திய மிகப்பெரிய அதிசயமாகவே இந்த ஒரு அதிசயத்தை பார்க்குறாங்க. அப்படி என்ன ஆச்சரியமான ஒரு சம்பவம் அங்கே நிகழ்ந்தது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் ராமரை ரொம்ப பிடிக்குமோ அவங்களாம் தவறாமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்ற மந்திரத்தை தவறாமல் பதிவு செய்துடுங்க. ரொம்பவே சக்தி வாய்ந்த இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்வதால் ராமனுடைய அற்புதமான அருளை உங்களால் கண்டிப்பாக பெற முடியும். பொதுமக்கள் ராமரை தரிசனம் செய்வதற்காக எப்படி ஆலயத்தில் குவிந்து இருக்கிறாங்களோ அதே போல அந்த இடத்துல கருவறையை நோக்கி ஒரு குரங்கானது வந்திருக்குங்க. பொதுவாகவே குரங்கு என்பது அனுமனுடைய உருவமாக தாங்க பார்க்கப்படுது. அதனால ஹனுமன் எப்படிப்பட்டவர் ராமருக்கு அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ராமருடைய தீவிர பக்தராக இருக்கக்கூடிய அனுமன் அவர் நேரில் சந்திப்பதற்காக அயோத்திக்கு வருகை புரிந்ததாக தான் அங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள் அனைவருமே அதை பார்த்து மிகவும் நெகிழ்ச்சி அடைந்திருக்காங்க. பிராண பிரதிஷ்டையானது முடிந்த ஒரு நாள் கழித்து குரங்கானது அந்த ஒரு இடத்திற்கு வருகை புரிந்திருப்பது ரொம்பவே அதிசயத்தை தாங்க ஏற்படுத்தியிருக்கு. ராம்லல்லாவுக்கு பிரார்த்தனை செய்வதற்காக குரங்கு நேரடியாக கருவறைக்கே வந்திருப்பது மிகப்பெரிய ஆச்சரியமாகவே பார்க்கப்படுது. அப்படி கருவறைக்குள்ள நுழைந்த அந்த குரங்கு என்ன செய்தது அப்படின்றத பற்றிய நிறைய தகவல்களை தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வீடியோ கிளிப்பை போய் பார்த்துட்டு வாங்க. 1500 ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட 1100 ரூபாய் மட்டுமே. பாலிஸ்டர் மாலையும் நம்ம கிட்ட இருக்கு. 8 mm பாலிஸ்டர் மாலை வேணும்னா 1400 ரூபாய் வரும். கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிட்ட கிடையாதுங்க. ரொம்ப நம்பகத்தமையா தினமும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. மாலையிலேயே பல வகை இருக்குங்க. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க. கான்டாக்ட் 88 70 10 75 27. பிரதமர் நரேந்திர மோடி கோவிலில் கருவறைக்குள்ளே சென்று அர்ச்சகர்களோட பாலராமர் சிலைக்கு பிரான் பிரதிஷ்டையும் செய்திருக்காரு. பிரான் பிரதிஷ்டை முடிந்த பிறகு பாலராமர் சிலையினுடைய கண்களானது ரொம்ப அற்புதமாகவே திறக்கப்பட்டதுங்க. பிரதிஷ்டை முடிந்து 2வது நாளாகவும் பொதுமக்கள் அயோத்தி கோவிலில் ராமரை தரிசனம் செய்துட்டு வராங்க. இந்த நிலையில பக்தர்கள் தரிசனம் செய்துட்டு வரக்கூடிய அந்த ஒரு வேளையில தான் குரங்கு ஒன்று கோவிலுடைய கருவறைக்குள்ள நுழைந்து ராமரை தரிசிக்க முயற்சி செய்திருக்குங்க. இந்த ஒரு சம்பவமும் அயோத்தியில ரொம்பவே நடந்திருக்கு. இதை பற்றி ஸ்ரீ ராம ஜென்ம பூமி தீர்த்த சேத்ரா அறக்கட்டளை என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமருடைய கோவில்ல அழகான நிகழ்ச்சியானது நடந்திருக்குங்க. அதாவது பிரான் பிரதிஷ்டை முடிந்த மறுநாள் மாலையில் 5:50 கூடா மண்டபத்தினுடைய தெற்கு வாசல் வழியாக குரங்கு ஒன்று நுழைந்திருக்கு. நுழைந்த குரங்கானது கருவறையில் இருக்கக்கூடிய உற்சவ மூர்த்தி அருகே சென்றதாம். இதை அங்கிருந்த பாதுகாப்பு காவலர்கள் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. சிலையை கீழே தள்ளிவிடுமோ, உற்சவர் சிலை கீழே விழுந்துவிடக்கூடாது அப்படின்னு நினைத்து காவலர்கள் எல்லாம் வேகமாக ஓடியிருக்காங்க. இதை கவனித்த குரங்கு மெதுவாக வடக்கு கதவை நோக்கி ஓடியிருக்குங்க. ஆனால் அந்த வடக்கு வாசலில் இருக்கக்கூடிய கதவானது மூடப்பட்டு காணப்பட்டிருக்கு.
பிறகு கிழக்கு நோக்கி சென்று பக்தர்களுக்கு இடையூறு எதுவுமே இல்லாம ரொம்ப அமைதியாகவே வந்து சென்றதாம். இதை பற்றி காவலர் பாலராமரை காண அனுமனே வந்திருக்கிறார் அப்படின்னு ஒரு செய்தியை வந்து கூறியிருக்காரு. இதையே தான் அங்க இருக்கக்கூடிய பக்தர்களும் வந்து சொல்றாங்க. இந்த ஒரு நிகழ்வானது ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த நிலையில பக்தர்கள் அனைவருமே ரொம்பவே கரகோஷத்தோட வந்து பார்த்து ரசிச்சிருக்காங்க. அதாவது அனுமனுக்கும் ராமனுக்கும் எத்தகைய சூழ்நிலையும் நெருக்கமும் இருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ராமாயணத்தை பொறுத்த மட்டும் ராமன் மற்றும் அனுமனுக்கு அப்படின்னு நெருக்கமான ஒரு பந்தமே வந்து இருக்குங்க. ராமனுடைய தீவிர பக்தனாக இருக்கக்கூடியவர் தான் அனுமன். அனுமன் ராமனுடைய தீவிர பக்தனாக இருந்ததால தான் சீதையை ராவணன் இலங்கையில சிறை வைத்த போது கூட ராமனுக்கு ரொம்ப ரொம்ப இவர் உதவியா இருந்திருக்காரு. ராமனுடைய நெருங்கிய நண்பராகவும் இவரை வந்து சொல்லலாம். விஷ்ணுவனுடைய அவதாரமாக ராமர் பூமியில பிறப்பெடுப்பதாக கூறப்படக்கூடிய நிலையில வட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அனுமன் சிவனுடைய அவதாரம் அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி ராமன் அனுமனுக்கு இடையேயான பந்தமானது காணப்படுதுங்க. இந்த ஒரு சூழ்நிலையில தான் அயோத்தி ராமர் கோவிலானது கட்டி கும்பாபிஷேகம் முடிந்த அடுத்த நாளே குரங்கு ஒன்று கோவிலுடைய கருவறைக்குள்ள சென்று இருக்கின்றது. இந்த ஒரு அற்புதமான விஷயத்தை பார்க்கும் பொழுது அனுமன் பல ஆண்டுகளுக்கு பிறகு காத்திருந்து தவம் இருந்து பாலராமரை கண்டு தரிசனம் செய்வதற்காக வந்திருக்கக்கூடிய ஒரு நெகிழ்வான ஒரு தருணத்தை தாங்க நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். அதாவது ராமருக்கும் அனுமருக்கும் எப்படி வந்து பிரிக்க முடியாத ஒரு பந்தமானது இருந்திருக்கு அப்படின்றத இதன் மூலமாகவே தெரிந்து கொள்ளலாம். ஏன்னா ராமருடைய ஆலயம் எழுப்பக்கூடிய விஷயமா பல போராட்டங்களானது பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பே வந்து ஆரம்பிச்சிடுச்சு. இதை தொடர்ந்து 2019ஆம் ஆண்டு தான் உச்சநீதிமன்றம் நமக்கான ஒரு தீர்ப்பையும் வந்து வழங்கியது. அதிலிருந்து இவ்வளவு காலங்கள் கழித்துமே கூட ராமருடைய சிலை பிரதிஷ்டையான உடனே அங்கு அனுமன் வந்திருப்பது எல்லாருக்குமே மிகப்பெரிய மகிழ்ச்சியை தாங்க ஏற்படுத்தியிருக்கு. இந்த ஒரு விஷயமே போதும் அனுமனுக்கும் ராமருக்கும் எத்தகைய இணைப்பானது காணப்படுது அப்படின்றத சொல்லுவதற்கு. குரங்கானது ஆலயத்திற்கு வருவது அப்படிங்கிறது ஒரு சாதாரண நிகழ்வு தாங்க. ஆனாலுமே கூட ராமர் ஆலயங்களுக்கு குரங்கானது வருவது என்றால் அது அனுமனாக மட்டும்தான் இருக்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த ஒரு ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா குரங்கை பார்த்து யாருமே வந்து மிகப்பெரிய பயத்தையோ இல்லது விரட்டக்கூடிய சூழ்நிலையோ வந்து செய்ய மாட்டாங்க. ஏன்னா ராமர் இருக்கக்கூடிய இடங்களில் அனுமன் கண்டிப்பாக இருப்பார். ராமர் நினைத்த விஷயங்களை அனுமன் உடனே செய்யக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு இணைப்பை வந்து பெற்றிருக்கக்கூடியவங்க. அதாவது ராவணன் சீதையை கடத்தி சென்ற பொழுது கூட ரொம்பவே கஷ்டப்பட்டு சீதை இருக்கக்கூடிய இடத்தை கண்டுபிடிச்சவர் அப்படின்னா அது அனுமன் தாங்க. சொல்லப்போனா அனுமனுடைய உதவி இல்லாம ராமரால சீதையை கண்டிப்பா வந்து மீட்டெடுத்திருக்க முடியாது அப்படின்றதுதான் உண்மையான ஒரு விஷயம். இந்த வகையில் ராமபிரானை பார்த்து தரிசனம் செய்வதற்காக குரங்கானது கருவறைக்குள்ளே சென்று இருப்பது மிகப்பெரிய விஷயந்தாங்க. ஏன்னா நிறைய பொதுமக்கள் இருக்கக்கூடிய இடங்களுக்கு குரங்கானது வருவது அப்படிங்கிறது சாத்தியமில்லாத ஒரு விஷயம். மனிதர்களை பார்த்து பயந்து ஒழியக்கூடிய அந்த ஒரு விலங்கினமானது அனுமனாக வந்திருப்பதால் மட்டும்தான் இவ்வளவு பக்தர்களையும் பார்த்து பயப்படாமல் பக்தர்களில் ஒருவராக தானும் ஒரு பக்தன் என்பதை வந்து ரொம்பவே தெளிவாக வந்து விளக்கியிருக்கு. இந்த ஒரு செயல் பார்த்தீங்கன்னா அயோத்தியில் மிகவுமே ரொம்பவே பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ராம்லல்லா என்று அழைக்கப்படக்கூடிய இந்த 5 வயதுடைய ராமர் சிலை வந்து 18ஆம் தேதியே வந்து நிறுவப்பட்டதுங்க. அந்த ஒரு சிலையானது நிறுவப்பட்ட நிலையிலே வந்து பக்தர்கள் அனைவருமே ரொம்பவே நெகிழ்ச்சியாக ராமரை எப்போ தரிசனம் செய்வோம் அப்படின்னு காத்து கொண்டிருந்தாங்க. அந்த வகையில் இந்த சிலையுடைய உயரம் பார்த்தீங்கன்னா 51 இன்ச்சாகவும் 200 கிலோ எடை கொண்டதாகவும் காணப்பட்டது. மேலும் இந்த சிலையின் மேலே பாலபிஷேகம் தண்ணீர் அபிஷேகம் அப்படின்னு எதை செய்தாலுமே கூட எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு ரொம்பவே அற்புதமான தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கல்லினால் செதுக்கப்பட்ட சிலை அப்படின்னு சொல்லலாங்க. ராமர் விஷ்ணுவுடைய அவதாரமாகவே வந்து காணப்படுறார். இந்த ராமர் சிலையை சுற்றி விஷ்ணுவினுடைய 10 அவதார வடிவங்களும் வந்து சிற்பமாகவே வந்து வைத்திருக்காங்க. கூடவே ராம நவமி தினத்தில் மதியம் 12 மணி அளவில் சூரிய ஒளியானது ராமருடைய நெற்றியில் நேரடியாக படுமாறு வந்து வைக்கப்பட்டிருக்கு. இந்த ஒரு அமைப்பானது மிகப்பெரிய ஆச்சரியத்தை தாங்க எல்லாருக்குமே வந்து ஏற்படுத்தி கொடுக்குது. சுமார் 500 ஆண்டு கால போராட்டத்திற்கு பிறகு ராமரை தரிசனம் செய்வதற்காக அனுமன் நேரடியாக அயோத்திக்கு வந்து காட்சி கொடுத்திருக்காரு. அந்த ஒரு காட்சியை பற்றின சுவாரஸ்யமான தகவல்களை இந்த பதிவின் மூலமாக நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ பதிவானது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோ பற்றிய கருத்துக்களை எங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க.
இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் தினந்தோறும் நிறைய அரிய வகை தகவல்களானது வீடியோக்குள்ளே வந்து பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோம். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை பார்க்கலன்னா சேனலை விசிட் பண்ணி வீடியோக்குள்ளே எல்லாம் பார்த்து பயன்பெற்றுக்கோங்க.